Devraj. Product will be ready in a week. Okay, but I need much more older versions. There are plenty of demands for it. We'll make it happen. Good. We'll do that. Partner! Arjun! நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிற ஆன்டிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லீகலா வெளிநாடுகளுக்கு விற்கப்படுது. களத்துல எதிரியோட மோதுறதுக்கு முன்னாடி அவனோட புத்தியை நாம வெல்லணும். நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஐம்பொன் சிலை, ஹைட் 19 inches, வெயிட் ஒரு 15 கிலோ இருக்கும். கார்விங் ஸ்டைல் வச்சு பார்த்தா எப்படியும் 600 வருஷம் பழசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்டிக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது கிரே மார்க்கெட்ல பல லட்சம் போகும். எனக்கு இதோட டூப்ளிகேட் வேணும். ஷூர். சூப்பர் அர்ஜுன், டீசர் இல்லாம பண்ணிருக்க. அந்த ஒரிஜினல் ஃபாரினுக்கு போ, டூப்ளிகேட் நம்ம ஒரு கோவிலுக்கு போ. சின்னதா பண்ணாலும் பெருசா பண்ணாலும் ரிஸ்க் ஒண்ணுதானே. நம்ம ஏன் பெருசா ட்ரை பண்ணக்கூடாது? நானே அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். என்னோட கான்டாக்ட்ஸ்ல சான்ஸ்ஃபரார் ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்ட் இருக்கா. அவன் தான் ஸ்டாச்சுஸுக்கெல்லாம் நம்பர் 1 பையர். அவ ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்திருக்கா. என்ன ஆஃபர்? ரொம்ப பழமையான ரேர் ஸ்டாச்சு கேட்டிருக்கா. நான் கொண்டு வந்தா உன்னால டூப்ளிகேட் பண்ண முடியுமா? பார்ட்னர், நீ விலையை சொல்லு, நான் சிலையை தரேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட சின்ன வயசுல பை அப்படின்னு கேட்டாலே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், 22/7 இல்லனா வந்து 3.14 அப்படின்னு மக்கப் பண்ணி சொல்லுவோம். ஆனா ஒரிஜினலா 3.14 அப்படின்னா என்ன அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப என்கிட்ட ஒரு பீஸா இருக்கு. இந்த பீஸாவோட டயாமீட்டர் என்ன அப்படின்றத நான் ஒரு ரூலை வச்சு அளக்க போறேன். அளந்த அந்த டயாமீட்டரை நான் 3.14 டைம்ஸ் இந்த பீஸை சுத்தி வைக்க போறேன். அப்படி வச்சா எனக்கு ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் கிடைக்கும். இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஒண்ணுமே கிடையாது. ஒரு வட்டத்தோட சுற்றளவை அதோட டயாமீட்டரால வகுத்தா கிடைக்கிற வேல்யூ தான் பை, அதாவது 3.14. சோ இது பெருசோ சிறுசோ இல்ல சக்கரை மாதிரி சர்க்கிளோ இல்ல நிலா மாதிரி ஸ்பியரோ இல்ல வாட்டர் கேன் மாதிரி சிலிண்டரோ, இது எல்லாத்துக்கும் வேல்யூ ஒண்ணுதான். அந்த வேல்யூ 3.14 தான். பார்ட்னர் இன் கிரைம், நான் சொல்ல போறது கவனமா கேளு. இப்ப நான் புதுக்கோட்டையில இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மாயோன் மலைன்ற எஸ்கவேஷன் சைட்ல இருக்கேன். சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல பள்ளிக்கொண்ட கிருஷ்ணர் கோவில்னா புராதனமான ஒரு கோவில் இருக்கு. கோவில் இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளிதான் ஊரே இருக்கு. சைட்டுக்கு பக்கத்துல மக்களோட எதிர்ப்பை மீறி ஏஎஸ்ஐ அண்டர்டேக் பண்ணன ஒரு கோவில் இருக்கு.
முழுசா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அந்த கோவிலுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி கிடந்த ஒரு அறையை திறந்து பார்த்தேன். அதுக்குள்ள செல்லரிச்சு கிடந்த ஓலைச்சுவடிகளும் செப்பேடுகளும் கிடைச்சது. ஓலைச்சுவடிகள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்து டீகோட் பண்ணி பார்த்ததுல பள்ளிக்கொண்ட கிருஷ்ணர் கோவிலுக்குள்ள ஒரு பெரிய ரகசிய அறை இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய ப்ராஜெக்ட் இதுதான் அர்ஜுன். நீ சைட்டுக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிடு. அந்த சைட்டுக்கு யார் இன்சார்ஜ்? வாசுதேவ். ஐயோ, அந்த ஆள் தொல்லை பிடிச்சவராச்சே. அவரை வச்சுட்டு ஒரு காரியம் நகர்த்த முடியாது. காயினை நீ நகர்த்து, மற்றது நான் நகர்த்துறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இதுல சடனா நான் எப்படி உள்ள வர முடியும்? 2 நாள் உனக்கு அதிர்ஷ்டம் ஒபிஷியல் ஆர்டர்ல வரும். ஹையர் ஒபிஷியல்ஸ் எல்லாம் ஊருக்குள்ளேயே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நீ எஸ்கவேஷன் டீமோட சைட்ல ஸ்டே பண்ணிக்க. அங்க உனக்கு ஊர் மக்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஹலோ, சென்ஸ் இல்ல? கண்ணை எங்க வச்சுட்டு நடக்கிறீங்க? அது வெறும் பானை. எவனோ கல்லு குடிச்சிட்டு போட்டிருக்கான். என்னது பானையா? திறந்த வீட்டுக்குள்ள எதுவும் நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு உன்னெல்லாம் யார் உள்ள விட்டது? டே டிகே, வெளியே போர்டு மாட்டேன் தானே. அஞ்சனா, இவர் புதுசா ஜாயின் பண்ணிருக்க சீனியர் எக்ஸ்பர்ட். யார் என்னன்னு தெரியாம பேசுவ நீ. அங்க கேப்சர் பண்ணாங்கல, அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு. கொஞ்சமா பொறுமையா இருக்கும். யாரா இருந்தா என்ன? சார்க்கு ஃபீல் எப்படி நடக்கணும்னு கூட தெரியல. இதுல நீ சப்போர்ட் வேற. இதுல கூல சொன்னதான் குறைச்சல். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அஞ்சனா, அங்க என்னமா பிரச்சனை? சார், நிச்சயமா போ. ஹலோ சார், ஐம் அர்ஜுன் மணிமாறன். ஓ, நீதானா அது? ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. கம் கம் கம். உள்ள வாப்பா அர்ஜுன். மிஸ்டர் தேவராஜ், சீனியர் டைரக்டர். ஹலோ. மிஸ்டர் மதன், பெயிண்டிங் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி. ஹாய். அவங்க அஞ்சனா, எபிகிராஃபிஸ்ட். ஏற்கனவே இன்ட்ரோ ஆச்சு சார். எவ்வளவு நாளா பழக்கம்? இப்போதான் வெளியில. ஓ, வெளியே பாத்தியா? அவரை வெளியே பாத்தியா? இல்ல, கவனிக்கல. ஆம்பளைங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாத. அப்புறம் தேவராஜ், அந்த காயின் எங்க? இதுதான். டிகே, இந்த காயினை லேபுக்கு அமிச்சு எனக்கு ரிப்போர்ட் வேணும். எவ்வளவு நாள் ஆகும் கொடுத்தா? இன்னைக்கு அனுப்புனா 3 நாள் ஆகும் சார். அப்ப இன்னைக்கே அமிச்சிரு. ஓகே சார். செம்பு 3 கிராம் இருக்கும். முன்பக்கம் மனுஷன் நிக்கிற மாதிரி இருக்கு, பின்னாடி பறவை, தலையில ஒரு கொண்டை. சோ பெண் பறவை. இது இடைக்கால சோழர்கள் பீரியட். ஐ திங்க் ராஜேந்திர சோழன். சோ இந்த காயின் ஏர்லி 11th century சேர்ந்தது. எல்லாரும் கை தட்டுங்கப்பா. ஆறுமுகம், சார், அர்ஜுன் ஒருத்தருக்கு டென்ட் ரெடி பண்ண சொல்லல, வந்து கூட்டு போ. சரிங்க சார். வணக்கம் தம்பி, பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தம்பி. இப்ப போலாமா சார்? சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி உள்ள போகக்கூடாது தம்பி. மீறி போனா பைத்தியம் முடிக்கும். சில சமயத்துல உயிருக்கே ஆபத்தாயிடும். அது நல்லதில்ல தம்பி. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் உங்க லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப பில்டப் போடுறான். ஏன் சார், இந்த பொருளை அந்த காலத்துல எதுக்கு பயன்படுத்திருப்பாங்க? எச்சு துப்பதா? தூரமா வச்சு துடைப்போம். மார்கழி மாசத்துல நாய்ங்க கூட ஜோடியா ஜாலியா இருக்குதுங்க. நான் வேணா போய் கல்ல வச்சு கழிச்சு விட்டு வந்துருவா. உனக்கு கல்யாணம் ஆகுது பரவாயில்லையா? உன் கூட இருந்தாலே கல்யாணம் ஆகுதுரா. மல்லிப்பூ வாசம், கொலுசு சத்தம், யார தள்ளி நம்ம கனவு கள்ளி. யாருமா நீ?
யாரா இருந்தா நான் கவனிக்கல. டெய்லி நைட் டிஃபன் கொடுப்பார்ல, ஆமா ஆறுமுகம். அவரோட பொண்ணு. ஓ ஓ ஓ, ஓ. ஆமா, நீங்க தான் சிலையெல்லாம் கண்டுபிடிப்பீங்களாமே. இவ்வளவு வருஷம் நாங்க தான் தேடி தேடி கண்டுபிடிச்சோம். இன்னைக்குதான் ஒரு சிலை எங்களை தேடி வந்திருக்கு. ஐயோ 80s கிட்ன்றது நிரூபிக்கிறானே, கண்டிப்பா இது உனக்கு உசராவது. இந்தாங்க. கை கழுவுல பழகவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி கை கழுவுறது? நீங்க நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்னமா? வாணி. என் மனசை தின்ன களவாணி. உங்க கூட பேசிட்டே இருந்தா நான் சிரிச்சே செத்துரும் போல இருக்கு. சிரிச்சே செத்துடலாம், ஆனா செத்ததுக்கு அப்புறம் சிரிக்க முடியாது. தொல்லை தாங்க முடியே. ஆனா நான் சிரிப்பேன், பேயா வந்து சிரிப்பேன். பேயா வந்தா? ஏன் பேய்னா பயமா? பேய்னா பயமாவா? ஒன்ன மாதிரி அழகான பேய்னா கல்யாணம் பண்ணி குடும்பமே நடத்தலாம். நான் வரேன். நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. கரெக்ட் பண்றேன். வார்ஜுன். என்ன பார்ட்னர்? வாசுதேவ் ஊர்ல இருந்து வர 2 நாளாகும். இதான் நம்ம பிளான் பண்ண சரியான டைம். இதுல என்ன போட்டிருக்கு பாருமா. 900 வருஷம் முன்னாடி விஜயநந்தபுரம், அதாவது இந்த ஊரை ஆண்டுகிட்டு இருந்த அச்சுதராயர் மன்னர் காலத்துல பயங்கரமான வறட்சி இருந்துச்சு. மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம பட்டினில இருந்தாங்க. மன்னர் அச்சுதராயரோ நோய் வந்து படுக்கையில இருந்தாரு. அந்த நேரத்துல அவரோட மகனான அர்ஜுனராயர் அரசனா அரியணை ஏறி அந்த கோயில்ல யாகம் ஒண்ணு பண்ணி அவன் படையா பூட்டிக்கிட்டு 300 மைல் தாண்டி குடுகு வளப்புரி நாடை எதிர்த்து போரிடுறான். அவனோட படைகளை 3ஆ பிரித்து வெவ்வேறு திசையில இருந்து தாக்கினான். நடந்த போர்ல அர்ஜுனராயர் புரந்தனை வீழ்த்தி 1400 யானை, 20,000 குதிரை, தங்க ஆபரணங்களோட நாடு திரும்புறான். வெற்றி பூரி போல நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறான். ஜெயிச்சதுக்கு காரணமாயிருந்த இந்த புராதன கிருஷ்ணன் கோயில புதுப்பிச்சு பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் நடத்துறாரு. அர்ஜுனராயன் கிருஷ்ணர் கோவில்ல புதுப்பிச்சு கட்டும் போதே ஒரு ரகசிய அறை அமைச்சு மீதி இருந்த செல்வத்தை எல்லாம் அதில் மறைச்சு வச்சுட்டா. அந்த ரகசிய அறையில தங்க நகை மட்டும் இல்லாம ரோமர்கள், கிரீக்கர்கள் இருந்து அசோகா சேரர்கள் வரைக்கும் எல்லா நாட்டு காயின்ஸ் இனி உள்ளதா இருக்கு. அர்ஜுன் பார்ட்னர் பின்னிட்டியா? வேற லெவல் யா. அந்த ரகசிய அறை எங்க இருக்கு, எப்படி திறக்கணும், நீதான் கண்டுபிடிக்கணும் அர்ஜுன். பிடிச்சிடலாம் விடு, நான் தான் வந்துட்டேன்ல.